ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய் தான். பார்க்கும் போதே சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் நீங்களும் செய்யணுன்னா இந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த அளவுகள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே ஒரு அருமையான அட்டகாசமான பூண்டு ஊறுகாய் ட்ரை பண்ணி உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், நைட் டின்னருக்காகட்டும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லா ரெசிபிக்குமே அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒரு 5 காஷ்மீரி சில்லி ப்ளஸ் 7-8 வரமிளகா ரெண்டையும் ஒரு 20 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 50 கிராம் அளவு புளி, அதையுமே ஒரு 20 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். நான் வந்து ஒரு 2-3 நாளாக பூண்டை உரித்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃப்ரிட்ஜில் உரிச்ச பூண்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த நாட்கள் ஆச்சு. ஸோ நீங்களுமே உரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10 மணி நேரம் தண்ணியில் பூண்டு ஊறிச்சுன்னா நல்லா ஈஸியாக உரிக்க வருது. அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. 100 ml அளவு இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ கழுவி வச்சுருக்க பூண்டை அதில் சேர்த்து வதக்கணும். ஒரு 50% அளவுக்கு வதங்கினா போதும். அந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் அளவு பூண்டை பிரித்து தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 300 கிராம் அளவு பூண்டு தொக்கு மாதிரி அரைச்சி சேர்த்து அந்த 200 கிராமை அந்த தொக்கில் சேர்க்க போகிறேன். ஸோ க்ரீமியாகவும் இருக்கணும், பூண்டு ஒரு சில இடங்களில் முழு பூண்டாகவும் இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி நான் செய்கிறேன். எனக்கு மொத்தமே தொக்காக இருக்கணுன்றவங்க அந்த 500 கிராம் இருக்கிற பூண்டு 1/2 கிலோ பூண்டையும் நீங்கள் மொத்தமே அரைச்சிடலாம். இப்படி பிரித்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை இந்த மெத்தடில் செய்கிறதுனால தொக்கு ப்ளஸ் முழு பூண்டு ரெண்டுமே இருக்கணுன்றதுனால 200 கிராம் பிரித்து எடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம 50 கிராம் புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது மிளகாய் வத்தல் ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரஷ் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். புளியும் இந்த மிளகாவையும் அரைச்சிட்டோம்னா அந்த தொக்கு மாதிரி இல்லாமல் நல்ல மையாக அரைச்சி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இங்கேயும் நச நசன்னு நின்னா நம்ம சாப்பிடும்போது இடைஞ்சலாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா இந்த 300 கிராம் பூண்டு பொரிச்சு எடுத்துருக்கோம்ல, அதுவும் உப்புக்கல் ஒரு 40-50 கிராம் அளவுக்கு சேர்க்கலாம். உப்பு சரியாக இருக்கும். உப்பு ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் ஊறுகாய் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அரைச்சி அடித்தாச்சு. 30 கிராம் அளவு ஜீரகம், 20 கிராம் அளவுக்கு வெந்தயம் நல்லா வறுத்துக்காங்க. இதில் நீங்கள் குறைச்சும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா இதையுமே மிக்ஸி ஜாரில் கொடுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுவும் அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஸோ புளி, மிளகாய், பூண்டு அந்த விழுதும் அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இதையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே பூண்டு வதக்கிட்டு இருந்த கடாயில் 300 ml நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது மூணையும் ஒன்றா சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு இந்த மெஷர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக்கான டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப சப்புனும் இல்லாமல் நாக்குக்கு சுவையாக அழகாக டேஸ்ட்டாக இருந்ததுனால இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும். மிக்ஸி ஜாரையும் லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அகெயின் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு செக் பண்ணும்போது லைட்டாக கம்மியாக தெரிஞ்சதுனால அதையும் சேர்த்துட்டு பொடிச்சு வச்சுருக்கிற சீரக வெந்தய பொடியும் சேர்த்தாச்சு. இனிமேல் நல்லா கிளறி கொடுக்க வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி கொடுத்துட்டு இந்த மிச்சம் ஒரு 200 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துற வேண்டியது தான். இதுவும் சேர்ந்து வேகும் போது நம்ம ஆல்ரெடி ஒரு 50% தான் வதக்கியிருக்கோம். ஸோ இந்த கொதியோடு சேர்ந்து கொதிக்கும் போது பூண்டு நல்லா வெந்துட்டு முழு பூண்டாக தெரியும். ஆனால் நம்ம சாப்பிடும்போது நல்லா மையாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிப்பிடிக்காமல் கிளறி கொடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அந்த ஆரஞ்சு கலர்லேருந்து ரெட்டு கலருக்கு மாறிடுச்சுங்க. பார்க்கும்போது சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வதக்க வேண்டிய வரும். ஸோ நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ஊறுகாவை 2 பாகமாக பிரிக்கலாம். இதே ஸ்டேஜில் காரத்தோடையும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா வெல்லம் சேர்த்துடலாம். அதுவுமே ஒரு அட்டகாசமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, காரம், இனிப்பு 3 சேர்ந்து இருக்கும். அந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி செய்யுங்க. நான் இந்த ஊறுகாவை 2 பார்ட்டிஷனாக பிரித்து எடுக்க போகிறேன். எடுத்து காரம் ஒரு பாகமாகவும்
என் பையனுக்கு வந்து இனிப்பு வேணும்னு கேட்டதுனால இதில் நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு ஒரு 30 கிராம்லேருந்து 50 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்றதுனால கொடுத்துடலாம். ஊறுகாவும் கொடுத்த மாதிரி ஆச்சு, பூண்டு ஊறுகாவும் கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெல்லமும் போட்டு கொடுத்தாச்சு. ஆசையாக தொட்டு சாப்பிட்ருவாங்க. சப்பாத்தி ப்ளஸ் பூரி அண்டு இட்லி தோசை இதில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாலும் அழகாக சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் இந்த மெத்தட். இந்த மாதிரி வெல்லத்தை பொடிச்சு லைட்டாக சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இனிப்பாக தெரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுங்க. இவ்வளோ சேர்க்கணும்னு, இந்த இனிப்பை பொறுத்த அளவுக்கு மட்டும் நிறைய சேர்க்கணும். 50 கிராம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு தேவை கிடையாது. குறைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்லா இனிப்பாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா 50 கிராம் அளவுக்கும் சேர்க்கலாங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில், அது பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி கிளாஸ் கண்டெய்னராக இருந்தாலும் ஓகே, உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் தாங்கும். புளி சேர்த்துருக்கிறதுனால நம்ம வெளியிலேயே வச்சா கூட 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ் பேட்சாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்றவங்க ஒரு 2 மந்த்ஸ்க்கு 3 மந்த்ஸ்க்கு வர மாதிரி இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு வச்சுட்டு உங்களுடைய ஒர்க்கிங் டைமை வந்து இது வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்கும். எமர்ஜென்சியாக இப்போ சட்னி அரைக்க முடியல, டைம் இல்லை கரண்ட் இல்லை இன்றைக்கி அவசரத்துக்கு, அந்த மாதிரி நேரங்களில் டக்குன்னு இட்லி தோசையோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நைட் டின்னர் சிம்பிளாக முடிச்சிடலாம், இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஊறுகாய் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இது. நம்ம ஹோம்மேட் ஊறுகான்றப்போ தைரியமாக சாப்பிட்லாம். கடையில் வாங்கி அந்த கெமிக்கல் சிந்தட்டிக் எசன்ஸ்லாம் ஊற்றின ஊறுகாவை விட இது 100 மடங்கு மேலானதுங்க. பியோர் நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கோம். ஊறுகாய்க்குள்ளேயும் பூண்டுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸில் இருக்கிறதுனால இந்த மெத்தட் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஊறுகாய் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.